அந்தணனாகிய சோமசர்மன் ராஜா பர்த்ருஹரி ஆண்ட உத்கல தேசம் என்னும் ராஜ்யத்தில்தான் வசித்து வந்தான். சகல சாஸ்திரங்களையும் கற்றறிந்த சோமசர்மன் வைதீக காரியங்களில் ஈடுபட்டும் உஞ்ச விருத்தி செய்து யாசகம் பெற்றும் வாழ்க்கை நடத்தி வந்தான். ஆனால் அவன் முதுமையடைந்த பிறகு எங்கும் செல்வதற்கு முடியாமலும் பொருளீட்ட முடியாமலும் வறுமையில் வாடினான். 4 இடத்துக்கு போய் யாசகம் கேட்கக்கூட உடலில் வலு இல்லை, பசிப்பட்டினியாக மிகவும் துன்பப்பட்டான். அப்போது சோமசர்மன் வறுமையிலிருந்து மீள்வதற்காக தேவி மகாலட்சுமியை நோக்கி தவம் செய்ய தீர்மானித்தான். அதன்படியே மிகுந்த சிரமத்துடன் தட்டு தடுமாறி காட்டுக்குச் சென்று லக்ஷ்மி தேவியை நோக்கி தவம் இருந்தான். மழை, வெயில், காற்று, புயல், மிருகங்கள் போன்ற அத்தனை இடைஞ்சல்களையும் தாண்டி சோமசர்மன் விடாப்பிடியாக தவம் இருந்ததால் மகாலட்சுமி மனமகிழ்ந்து போய் அவன் முன் தோன்றினாள். சோமசர்மனே, உனக்கு என்ன வரம் வேண்டும்? தயங்காமல் கேள் என்றாள். தேவியின் தரிசனம் கண்ட சோமசர்மன் மெய்சிலிர்த்து போய் அவளது திருப்பாதங்களில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினான். தேவி மகாலட்சுமி, இந்த வயதான காலத்தில் நான் வறுமையில் மிகவும் துன்பப்படுகிறேன். தாயே, தயவு செய்து என்மேல் கருணை கொண்டு பொன் பொருள் செல்வ சுகங்களை தந்தருள வேண்டும், தயாபரியே என்று வேண்டினான். சோமசர்மா, உனது இந்த விருப்பத்தை என்னால் இப்போது நிறைவேற்றி வைக்க முடியாது. அதற்கு விதியில் இடமில்லை. செல்வ சுகங்களை அனுபவிக்கும் பாக்கியம் இந்த பிறவியில் உனக்கு இல்லை. வேறு ஏதாவது கேள் என்று கூறினாள். சோமசர்மனுக்கு வருத்தமாக இருந்தாலும் வறுமையிலிருந்து மீள வேறு என்ன வரம் கேட்கலாம் என்று யோசித்தான். மீண்டும் இளமை திரும்பி பழைய உடல் வலிவு பெற்றால் முன்பு போல வீடு வீடாக சென்று யாசகம் செய்தாவது இந்த வறுமையிலிருந்து மீண்டு விடலாம் என்று அவனுக்கு தோன்றியது. அதையே வரமாக கேட்டான். தாயே மகாலட்சுமி, எனது இந்த வயோதிகத்தன்மை போய் நான் மீண்டும் இளமை பெற வேண்டும். சரி, அப்படியே ஆகட்டும் என்று கூறிய மகாலட்சுமி ஒரு பெரிய கனிந்த மாதுளம்பழத்தை வரவழைத்து சோமசர்மனிடம் தந்தாள். சோமசர்மா, இந்த பழம் சாதாரண பழம் அல்ல, என்றுமே மாறாத இளமையை தரக்கூடியது. பழத்தை சாப்பிடு, நீ விரும்பியது நடக்கும் என்று சொல்லி மறைந்தாள். சோமசர்மன் மிகுந்த சந்தோஷத்துடன் வீட்டுக்கு திரும்பினான். மறுநாள் காலையில் எழுந்ததும் குளித்து முடித்து பூஜை புனஸ்காரங்கள் செய்து பயபக்தியுடன் பழத்தை சாப்பிடலாம் என்று அமர்ந்தபோது அவனது மனத்தில் ஒரு பொறி தட்டியது. தீர்க்கமாக சிந்தித்தான். இந்த பழத்தை நான் சாப்பிட்டால் மாறாத இளமை கிடைக்கும். அதன் மூலம் இறப்பை கூட தள்ளி போடலாம். ஆனால் இதன் மூலம் நான் சாதிக்கப் போவதென்ன? இந்த இளமையை சுகபோகமாக அனுபவிக்க செல்வம் இருக்கிறதா என்ன? அல்லது எனது வறுமைதான் தொலைந்து விடப் போகிறதா? இல்லவே இல்லை. காலமெல்லாம் யாசகம் செய்து மற்றவரிடம் கையேந்திதான் எனது பிழைப்பு நகரப்போகிறது. அப்படி இருக்க எதற்கு இந்த அபூர்வ பழத்தை நான் வீணடிக்க வேண்டும்? சோமசர்மனுக்கு அந்த பழத்தை சாப்பிடும் விருப்பம் இல்லாமல் போனது. வேறு யாருக்கு இந்த பழத்தை அளிப்பது? யோசிக்கும்போது பழத்தை உண்ண தகுதியானவன் நாட்டை ஆளும் அரசனே என்ற முடிவுக்கு வந்தான். காலம் தாழ்த்தாமல் உடனே புறப்பட்டு அரண்மனைக்கு சென்றான். ராஜ தர்பாரில் மன்னனை பார்த்து வணங்கினான். தர்ம நெறி தவறாத மாமன்னரே, நீவிர் நீடூழி வாழ்க என்று வாழ்த்தி, மன்னா, இந்த அபூர்வ கனியை தங்களுக்கு அளிக்கவே நான் இங்கு வந்தேன் என்று சொல்லி மாதுளம்பழத்தை கொடுத்தான். பழத்தை பெற்றுக்கொண்ட மன்னன், அந்தணரே, உமக்கு என் நன்றி. அபூர்வமான பழம் என்கிறீரே, அப்படி என்ன சிறப்பு இதில் என்று ஆர்வத்துடன் கேட்டான். அரசே, திருமாலின் தேவியான ஸ்ரீமதி மகாலட்சுமியின் திருவருளால் இந்த பழம் எனக்கு கிடைத்தது. இதை சாப்பிட்டால் அழியாத இளமையும் அதனால் நீண்ட ஆயுளும் கிட்டும். இந்த பழத்தை பரம தரித்திரனான நான் சாப்பிடுவதை விட இந்த ராஜ்யத்தை நீதி நெறி தவறாமல் பரிபாலிக்கின்ற தாங்கள் சாப்பிட்டு நீண்ட ஆயுளும் பூரண இளமையும் அடைய வேண்டும் என்பதை எனது விருப்பம் என்றான். ராஜா பர்த்ருஹரி சோமசர்மனுக்கு ஏராளமான பொன்னும் பொருளும் திரவியங்களும் நிலப்புலன்களும் அளித்து அவனை கௌரவித்து அனுப்பி வைத்தான். பின் பழத்துடன் அந்த புறத்துக்கு விரைந்தான். ராஜா பர்த்ருஹரி ஒரு கலா ரசிகன், அழகை ஆராதனை செய்யும் மன்மத பிரியன். அவனது அந்தப்புறம் 300க்கும் மேலான பேரழகிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ராஜா பர்த்ருஹரிக்கு அத்தனை பேருமே பிரியமானவர்கள் தாம். என்றாலும் அவர்களுள் பேரழகியும் பட்ட மகிழ்ச்சியுமான பிங்களையின் மேல் தனது உயிரையே வைத்திருந்தான். அவன் மாதுளம் பழத்துடன்
அந்தப்புரத்துக்கு விரைந்தது பிங்களைக்கு கொடுப்பதற்காகத்தான். ராணி பிங்களையின் அறைக்கு சென்ற ராஜா பர்த்ருஹரி அவளிடம் மாதுளம்பழத்தை கொடுத்து அதன் அற்புத மகிமையை பற்றி விளக்கி கூறினான். என் ஆருயிரே, நீ இந்த பழத்தை சாப்பிட்டு எப்போதும் மாறா இளமையுடன் திகழ வேண்டும். அந்த உனது இளமை அழகை நான் திகட்ட திகட்ட ருசிக்க வேண்டும். இந்தா சாப்பிடு என்றான். மன்னவா, தங்களின் இந்த அன்பு எனது பாக்கியம். குளித்து முடித்து நியமத்துடன் நான் இப்பழத்தை சாப்பிடுகிறேன். நிச்சயமாக தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி வாங்கி கொண்ட பிங்களை அந்த மாதுளம்பழத்தை அவள் சாப்பிட விரும்பவில்லை. ராணி பிங்களைக்கு ஓர் ஆசை நாயகன் இருந்தான். அரண்மனையின் குதிரை லாயத்தை பராமரிக்கும் குதிரைப்பாகன் அவன். தனது மோகத்தை தணிக்கும் மன்மதன் என்று அவனைத்தான் கருதினாள் பிங்களை. எனவே தனது கள்ளக்காதலன் இளமை குறையாமல் இருந்தால் காமக்கடலில் ஆசை தீர முங்கி குளிக்கலாம் என்று கருதி குதிரைப்பாகனை ரகசியமாக சந்தித்து அந்த மாதுளம் கனியை கொடுத்துவிட்டு போனாள். குதிரைப்பாகனும் அந்த பழத்தை சாப்பிடவில்லை. பட்டத்து மகிழ்ச்சியின் ஆசை நாயகனாக இருந்தபோதும் மகாராணியின் மேல் அவனுக்கு பெரிய அளவுக்கு பிரியம் ஒன்றும் இல்லை. அவன் அரண்மனை வேலைக்காரி ஒருத்தியிடம் மோகம் கொண்டிருந்தான். மகாராணி பிங்களை தனக்கு அளித்த பழத்தை அவன் அந்த வேலைக்காரிக்கு கொடுத்தான். அந்த அரண்மனை வேலைக்காரியும் சாமானியப்பட்டவள் இல்லை. அவளுக்கு இடையன் ஒருவனுடன் கள்ள தொடர்பு இருந்தது. பழத்தை அவனுக்கு அளித்தாள். இடையன் அதை வாங்கி தன்னுடன் மாட்டு கொட்டகையில் சாணி அள்ளி போட்டு கொட்டகையை சுத்தம் செய்து போகும் தனது ஆசை நாயகியான வேலைக்கார பெண்ணுக்கு அந்த பழத்தை கொடுத்தான். வேலைக்கார பெண் அந்த மாதுளம்பழத்தை வாங்கி தனது சாணி கூடையின் மேலாக வைத்து கொண்டு வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் என்று புறப்பட்டாள். அப்போது அரண்மனையின் மேல் மாடத்தில் நின்று இயற்கை அழகை ரசித்து கொண்டிருந்த ராஜா பர்த்ருஹரியின் கண்களில் எதேச்சையாக அந்த வேலைக்காரி தென்பட்டாள். அவளது கூடையின் மேலாக இருந்த பிரகாசம் மிகுந்த மாதுளம் கனியை பார்த்ததும் மன்னனுக்கு சந்தேகம் எழுந்தது. அந்தணன் சோமசர்மன் நமக்கு அளித்த கனியைப் போல இருக்கிறதே. சேவகனை விட்டு அந்த வேலைக்காரியை அழைத்து வரச் சொல்லி விசாரித்தான். அவள் மாட்டுக்கொட்டகை இடையன் தனக்கு அந்த பழத்தை தந்ததாக சொன்னாள். மன்னன் குழப்பமடைந்தான். ஒருவேளை இது அந்தணன் அளித்ததை போன்ற இன்னொரு அபூர்வ கனியோ? அப்படியானால் இந்த மற்றொரு அபூர்வ கனியை தான் சாப்பிட்டால் பிங்களையைப் போல் தானும் என்றும் இளமை மாறாமலும் இரவா தன்மையுடனும் அவளுடன் சுகித்திருக்கலாமே. அரசனுக்குள் ஆசை மூண்டது. பெண்ணே, இந்த கனியை எனக்கு தருவாயா என்று கேட்டான். கொட்டகை கூட்டும் வேலைக்காரிக்கு அந்த அபூர்வ பழத்தை பற்றி இடையன் சொன்னதில் கொஞ்சமும் நம்பிக்கை இல்லை. அவளது சாதாரண வாழ்க்கையில் அற்புதங்களுக்கெல்லாம் இடமும் இல்லை. எனவே மன்னன் கேட்டதுமே மறுபேச்சில்லாமல் பழத்தை தந்துவிட்டாள். தவிர மன்னன் கேட்டு எதைத்தான் மறுக்க முடியும்? ராஜா பர்த்ருஹரி வேலைக்காரிக்கு நிறைய பொன் ஆபரணங்களை கொடுத்து அனுப்பி வைத்தான். அவனுக்கு முதலில் இந்த மற்றொரு கனியை பற்றிய தனது சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. அரண்மனை சேவகர்களை அனுப்பி சோமசர்மனை அழைத்து வரச் செய்தான். அந்தணரே, சில நாட்களுக்கு முன்பாக மகாலட்சுமி உமக்கு அளித்ததென்று சொல்லி பழம் ஒன்றை கொடுத்து சென்றீரல்லவா? இப்போது அதுபோலவே இன்னொரு பிரகாசம் பொருந்திய மாதுளம்பழம் எனக்கு கிடைத்துள்ளது. அப்படி இன்னொரு பழமும் இருக்க வாய்ப்புள்ளதா என்று கேட்டான். சோமசர்மன் திட்டவட்டமாக மறுத்தான். அரசே, உறுதியாக சொல்கிறேன், தேவி மகாலட்சுமி அளித்தது ஒரே ஒரு மாதுளம் கனிதான். நீங்கள் என்னை நம்பலாம். கடவுளுக்கு நிகரான தங்களிடம் நான் பொய் சொல்ல மாட்டேன் என்றான். அப்படியானால் இந்த கனி ஏது என்று அந்த மாதுளம்பழத்தை காட்டினான். பழத்தை வாங்கி பார்த்த சோமசர்மன், இது நான் தந்த கனிதான் என்றவன் தொடர்ந்து, மன்னா, நான் தந்த கனியை நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று கேட்டான். இல்லை, அதை நான் எனது பட்ட மகிழ்ச்சிக்கு தந்துவிட்டேன் என்றான். சரி, மகாராணியார் அந்த பழத்தை சாப்பிட்டார்களா என்று விசாரியுங்கள். இப்போது ராஜா பர்த்ருஹரியின் மனத்திலேயே சந்தேகம் அழுத்தமாக விழுந்தது. உடனே பிங்களையை வரவழைத்து கேட்டான். மகாராணி, பொய் சொல்லாமல் சொல். நான் உனக்கு தந்த அபூர்வ மாதுளம் பழத்தை சாப்பிட்டாயா இல்லையா? அல்லது வேறு யாருக்கேனும் தந்தாயா? உண்மையை மறைக்காமல் கூறு. மகாராணி நடுங்கி போனாள். விபரீதம் அவளுக்கு புரிந்துவிட்டது. இனி மன்னனிடம் பொய் சொல்ல முடியாது. அவன் தீர விசாரித்து தெரிந்து கொண்டால் மரண தண்டனையிலிருந்து தப்பவே முடியாது. பிங்களை தயங்கி தயங்கி பேசினாள். மன்னவரே, தயவு செய்து கேளுங்கள்.
எனக்கு எந்த தண்டனையும் தரமாட்டீர்கள் என்று உறுதியளித்தால் நான் உண்மையை கூறுகிறேன் என்று சொல்லி மன்னனிடம் சத்தியம் பெற்றுக்கொண்டு நான் அதை குதிரைப்பாகனிடம் கொடுத்துவிட்டேன் என்று சொல்லி ராஜா பர்த்ருஹரியின் முகத்தை பார்க்க திராணியின்றி தலை கவிழ்ந்தாள். மன்னனுக்கு நொடி நேரத்தில் எல்லாம் புரிந்து போனது. ராஜபத்தினி சோரம் போனது அவனுக்கு தலைக்குனிவாக இருந்தது. பின் குதிரைப்பாகனை அழைத்து விசாரித்தான். அவன் அரண்மனை வேலைக்காரிக்கு கொடுத்ததும் அந்த வேலைக்காரி இடையனுக்கு தந்ததும் இடையன் கொட்டகை பெண்ணுக்கு கொடுத்ததுமான சங்கிலி தொடர் ரகசிய நிகழ்வுகள் முழுதும் அம்பலமாகின. ராஜா பர்த்ருஹரி மிகுந்த மனவேதனை அடைந்தான். ராஜ்யத்தின் பட்ட மகிழ்ச்சி கேவலம் ஒரு குதிரைப்பாகனோடு மோகம் கொண்டிருந்தது அவனை சகிக்க முடியாத துயரத்தில் மூழ்கடித்தது. பெண்களின் மன ஆழத்தை புரிந்து கொள்ள முடியாது என பெரியோர்கள் சொன்னதுதான் எத்தனை உண்மையானது. தான் நேசிப்பவர் தன் மீது அன்பு செலுத்த வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அடம்பிடித்து சாதிக்கும் பெண்கள் உண்மையில் அவர்கள் யார் மீதும் பூரண அன்பு செலுத்துவதும் இல்லை, நம்பிக்கை கொள்வதும் இல்லை. மோகமும் ஆசையும் நிறைந்த துரோக பதுமைகள்தான் இந்த பெண்கள் என்றெல்லாம் சிந்தித்த பர்த்ருஹரி பிங்களையை தண்டிப்பதால் மட்டும் ஆகப்போவதென்ன என்று கருதி அவளை விட்டு விலகி போக தீர்மானித்தான். அரண்மனை ஆடம்பர வாழ்வும் உறவுகளின் பொய் நாடகமும் அவனுக்கு வெறுத்து போக பரிபூரணமாக உலகப்பற்று நீக்கி பந்த பாசங்களை விலக்கி துறவு மேற்கொள்வதென்ற முடிவுக்கு வந்தான். ராஜா பர்த்ருஹரி ராஜ்யத்தை தனது சகோதரன் விக்ரமாதித்தனுக்கு அளித்து பட்டம் சூட்டிவிட்டு துறவியாகி காட்டுக்கு சென்றான். பல கிளை கதைகளை கொண்ட விக்ரமாதித்தன் கதையில் 32 படிகள் கொண்ட அந்த கனகமணி சிம்மாசனத்தில் முதல் படியில் இருந்த சுகேஷி பதுமை வீரமகாராஜா விக்ரமாதித்தனை பற்றி மன்னன் போஜராஜனுக்கு சொன்ன கதையில் முதல் பகுதியை பார்த்தோம். அடுத்து ராஜா பர்த்ருஹரிக்கு பிறகு மன்னனான விக்ரமாதித்தன் பற்றி சுகேஷி சொன்னதை அடுத்து வரும் வீடியோக்களில் பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் அபிமான சுசிலா போதத்தான். நன்றி, வணக்கம்.